தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீபாவளி சமயத்தில் வருடா வருடம் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இன்னைக்கு மாறிட்டதை நம்ம பார்க்குறோம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. அன்னைக்கு மட்டும் 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும். காலையில் ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம்னு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு நிலைமை போய்கிட்டே இருக்கு. ஆனால் அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாசு அதிகரித்திருக்கிறது. காற்றுல மாசு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு சென்னையில அப்படின்னு பல தடவை தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கும் பொழுதும் பார்த்தா, அந்த அதிகமாகத்தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தணும். அதே நேரத்துல அந்த பட்டாசு ஒலியினால் வயதானவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணங்களுக்காக தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ஆனால் அது முறையாக நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னா அது இன்னமும் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன் அதை பின்பற்றல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது தேவையா? அந்த ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்றது போதுமா? மாசெல்லாம் நம்மளால குறைச்சிட முடியுமா? அப்ப பட்டாசு தொழிலாளர்களுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அதற்கான மாற்று என்ன? இந்த பசுமை பட்டாசுலாம் பேசினாங்களே, அதை பத்தி என்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பல கேள்விகள் இதை சுத்தி இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். ஏன்னா அரசுகளும் சளைக்காமல் இருக்கிறது, அதே நேரத்தில் மக்களும் மதிக்காமல் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தான் பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வாசுதேவன் சார், ஏன் நம்ம எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டேங்கிறோம்? தீபாவளி அப்படின்னுட்டாவே ஒரு மணி நேரம்னா அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லையே சார். ஏன், எதனால நம்மளால அதை பின்பற்ற முடியல? இல்ல, அது காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். தீபாவளிங்கிறது மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுல வெடி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறது. முன்னோர்களுக்கெல்லாம் மேலே ஏறும்போது அவங்களுக்கு இருட்டா இருக்கும், அதனால விளக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டாம்பழைய தொன்னம்பிக்கை இருக்கு. இந்த கொண்டாட்டத்தை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வெற்றி கொண்டாட்டத்துல எவ்வளவு பட்டாசு வெடிக்கிறாங்கிறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி தீபாவளி மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸுக்கும் உலக அளவுல எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிக்கிறாங்க. நியூ இயர் டேக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. அதுவும் ராத்திரி 12 மணிக்கு மேலதான் பட்டாசு வெடிக்கிறாங்க புது வருஷம் பறக்கும் பொழுது. இதெல்லாம் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்காக கட்டுப்பாடே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஒரு 3 விதத்துல இதுக்கு ஒரு நியாயப்படுத்துறாங்க. என்ன நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசுபடுது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஓகே. ரெண்டாவது ஒலி மாசுங்கிறது ரொம்ப ஹெவி டெசிபல் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கும் போது அந்த சவுண்டுனால குழந்தைகளுக்கு காது கட்டு போயிடுறது, நோயாளிகளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுறது, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடுறது. இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். மூன்றாவது பறவைகள், நாய்கள் இதுகளெல்லாம் பயந்து ஓடி போயிடும். ஏன் இந்த மாதிரி இந்த பாம்பு மாதிரி, அதாவது பூமிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட, ஜந்துக்களுக்கு கூட இது ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். இந்த காரணம் எல்லாமே நியாயமான காரணம் தான். ஆனா இதெல்லாம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் 2017 இருந்து ஆரம்பிச்சு 2018 கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து 2020 அப்புறமா சுப்ரீம் கோர்ட் உள்ள பஞ்சாப், ஹரியானா, டெல்லி 3 மாநிலங்கள்லயும் தொடர்ச்சியா கட்டுப்பாடுகள் விதிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அங்க வேற கண்டிஷன் இருக்கு, இங்க வேற கண்டிஷன் இருக்கு. அங்க இருக்கிற கண்டிஷன் இந்த நவம்பர் மாசத்துல பயிர் கழிவுகள்லாம் ஹரியானாலையும் பஞ்சாப்லயும் நிறைய வெட்டி போட்டிருப்பாங்க. பயிர் அறுவடை பண்ண பிறகு அந்த ஸ்டாக் இருக்குது இல்லையா, அந்த கழிவுகள் அதெல்லாம் எரிச்சு அதையே உரமா மாத்திக்குவாங்க. அந்த காத்து அந்த காற்றினுடைய திசை டெல்லி பக்கம் வர்றதுனால டெல்லியில பயங்கரமான பொல்யூஷன் இருக்கும். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் டெல்லியில இருக்கும்போது. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. வெஸ்ட் பெங்கால்லயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, கல்கட்டாக்குள்ள அந்த ப்ராப்ளம் இருக்கு, பாம்பேல கூட அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இப்போ நம்ம பருவநிலை எந்த பருவநிலையில நாம இருக்கோங்கிறத பார்க்கணும். தமிழ்நாடு ஒரு கடற்கரை பிரதேசம், சென்னை ஒரு கடற்கரையில இருக்கு. வடகிழக்கு பருவ காற்று ஆல்ரெடி வீச ஆரம்பிச்சாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே பருவக்காற்று அந்த வடக்குல இருந்து வர குளிர் காற்று வீச ஆரம்பிச்சாச்சு. அதனால இங்க நாம வெடிக்கும் போது நேச்சுரலி உங்களுக்கு காற்று மாசு அது அப்படியே காற்றுல நின்றுகிட்டே இருக்க போறது இல்லை.
அது பரவலா ஓடி போயிடும். அதாவது இந்த காற்று வந்து அதை அடிச்சுக்கிட்டு வெளில போயிடுறது. அதனால அந்த அங்க இருக்கிற, அதாவது டெல்லிக்கு இருக்கிற நியாயத்தை நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நியாயமா பார்க்க முடியாது. டெல்லியில நியாயம் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டுல பேன் பண்றதுக்கான எந்த விதமான நியாயம் கிடையாது அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நான் திரும்ப அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வரேன். உண்மையிலே இதுல நியாயம் இல்லையா? தமிழ்நாட்டுல இது வந்து நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கும், இதனால இது ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுறலாமா? ஒரு நாள் மாசு தானே அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது நீங்கள் இப்போது தீபாவளி ஒவ்வொரு வருடமும் வருகிறது. சில விஷயங்கள் நம்மளும் மாற்றணும்னு நினைக்கிறோம். உதாரணத்திற்கு இப்போ பேருந்து கட்டணங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் தீபாவளி சமயத்துலையும் பொங்கல் சமயத்தில் இல்லை வந்து ஒரு லாங் வீக்கெண்டில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரும் பொழுது நம்ம இன்றைக்கி இப்போ பேசுகிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்கேருந்து நீங்கள் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலிக்கு போகணுன்னா 5000 ரூபா டிக்கெட். அரசாங்க தரப்பில் அதிகாரிகள் பேசும்பொழுது பொது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரே பேசும்போது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறார். ரொம்ப ஈஸியாக எல்லார்ட்டையும் ஆப்ஸ் இருக்குது, ஆப்ஸில் புக் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வெளிப்படையாக இருக்கின்ற வெளிப்படையாக இருக்கிற ரைட். நீங்கள் வந்து அது மறைமுகமாலாம் எதுவும் இல்லை. இது இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் ஏறும். இந்த பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு சார், 6000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்க. குறைந்தபட்சமாக ஒரு குடும்பம், ஒரு 4 பேருக்கு குடும்பம் பயணிக்கணும்னா ஒரு 40,000 ரூபா இல்லாமல் நீங்கள் ஊருக்கு தீபாவளி கொண்டாடுறது, ட்ரெஸ் வாங்குறது, வெடி வாங்குறதுலாம் வேறு. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, நீங்கள் வந்து வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, 1 மணி நேரம் வெடிச்சுக்குன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழக்கூடிய கேள்வி. அந்த விவாதத்துக்குள்ள வரல, பட் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மாசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மணி நேரம் டைம் கொடுக்குறோம்னு சொல்லி காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். இது பின்பற்றப்படுகிறாதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முழுக்க பின்பற்றப்படாமல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ சில இடங்களில் மக்கள் உண்மையில ஏன்னா இந்த சட்டம் வரும்போது இருக்கிற ரேட்டுக்கே உங்களுக்கு நிறைய பட்டாசு வெடிக்க முடியல, குழந்தைங்கலாம் கவலைப்பட்டு அந்த கவலையும் இருக்குது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து சில பேரை காவல்துறை கண்டித்தது, சில பேரை கைது பண்ண முயற்சி இதெல்லாம் நடந்தது. அப்பா அம்மாவை, அதாவது பசங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை கைது பண்ண நடந்துச்சு. அப்போ தான் வந்து இது ரொம்ப சீரியஸாக இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணுச்சு. ஸோ அதுலேருந்து ரெகுலராக, அதாவது என்ன கேட்டீங்கன்னா அப்பப்போ டப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குறாங்க. ஒரு நேரம் வெடிக்கிற நேரமே அதுதான். நாங்கள் ஒரு தடவை நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும். மீனம்பாக்கத்தில் இறங்க முடியல. முதல்ல ஃப்ளைட்ஸ் கிளியரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா புகை மூட்டம், சென்னை முழுக்க புகை மூட்டமாக இருக்குது. மேலே தான் பறந்துகிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே புகை வந்துருச்சு. சீரியஸாக நடந்தது இது. எனக்கு உண்மையில அதுக்கு முன்னாடி கூட வரைக்கும் இது மார்னிங்ல கடைபிடிக்கல, ஆனா ஈவினிங் அந்த டைம் கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா ஈவினிங் வந்து எல்லா விதமான பட்டாசும் நீங்கள் வந்து மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் எல்லாம் அந்த வேடிக்கைகளும் பண்ணுறோம். ராக்கெட் விடுறது, அணுகுண்டு வைக்கிறதுன்னு அந்த இதுவும் பண்ணுறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரே டயத்தில் குவிப்பதும் சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் என்ன தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் படம் நடக்குதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க அப்படி நம்ம ஒரு பார்வை வேண்டுமா நமக்கு? இப்போ நீங்கள் சார் சொன்ன டெல்லியில் இருக்கிற மாடல் வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற சரியாக இருக்குமா அந்த மாடல்? சென்னையில் இன்றைக்கி வந்து இந்த சிட்டி அதிகமாக பாதிக்கப்படுது, கடற்கரை ஓரமாக இருக்குது, இந்த காற்று வெளியேறுவதற்கு சரியாக பிரச்சனைகள் இருக்கிறது, இதனால அந்த தரமெல்லாம் குறைகிறதுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் இதை பொருத்தி பார்க்கணுமா? மதுரையில் இது பொருத்தி பார்க்கணுமா? வட மாவட்டங்கள் இது பொருத்தி பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒன்று. அதை விட முக்கியமாக நீங்கள் சொன்னதில் இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் அல்லது பசுமை பட்டாசுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் பேசிகிட்டே இருக்கோம். சிவகாசியில் இருக்கிறவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அது என்னென்னா கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப கம்மி, அதுதான் வித்தியாசம் கேட்டிங்கன்னா கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இந்த க்ரீன் கிராக்கர்ஸ். இன்னொன்று ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நான் நிறுவனங்களோட பேரை சொல்லலை, இப்போ இந்த நிறுவனங்கள் இங்கே செயல்படுற மாதிரி இதே நிறுவனங்கள், சிவகாசி நிறுவனங்கள் சைனாலையும் செயல்படுறாங்க. அவங்க அங்கே க்ரீன் கிராக்கர்ஸும் பண்ணுறாங்க, பண்ணாமலாம் இல்லை. எங்களுக்கு பண்ண தெரியாது, நாங்கள் பண்ண மாட்டோம்லாம் இல்லை. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இதுதான் பண்ணணும்னு சொன்னால் அதை பண்ணுறாங்க. அங்கேயும் சில ஷாப்ஸ் இருக்குது. சிவகாசியில் இருக்கின்ற ரொம்ப பிரபலமான, நம்ம இன்றைக்கி போனால் ஒரு வெடிக்கடைக்கு போனால் இந்த பிராண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கின்ற அவர்கள் எல்லோருமே அங்கேயும் கடைகளை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, பண்ணுறாங்க, அங்கே செய்ய முடியுது. அப்போ இங்கே எது உங்களை வந்து கட்டுப்படுத்துது இல்லை வந்து ஏன் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க, மக்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை போடுவாங்க, ஆனால் நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்மளை உட்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத ரிசல்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க, 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சிருங்க, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு கண்காணிப்போம், கண்டிப்போம், இதெல்லாம் நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய பொறுப்புணர்வுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் ஆகுது. இப்போ நீங்கள் லாங் டேர்மில் இதை நோக்கி ஓகே இந்த வருஷம் சார் நாங்கள் ஒரு 10% க்ரீன் கிராக்கர்ஸ் கொண்டு வந்துட்டோம், அடுத்த வருஷம் 20% பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான மாற்ற சிந்தனை உருவாகலாம். அதை நம்ம செய்யாமல் மறுபடியும் மக்கள்கிட்ட தீபாவளி வந்துருச்சாப்பா
பஸ் விலை ஜாஸ்தி ஆகிடும், நீ 1 மணி நேரம் இது ரூல்ஸ் போட்டுக்கோ அப்படிங்கிறதுல என்ன விதமான இது ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிடுது. இப்போ அதே நேரத்தில் இன்னொன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு இப்போ மாநகராட்சி கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக பார்த்து வந்து எல்லாரும் போய் கேட்டு அனுமதி வாங்கி அங்கே போய் வெடிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்தே இந்த அறிக்கையில் பார்க்க முடியுது. அப்போ இது நடைமுறையில் வந்து சாத்தியமா? இதுக்காக போய் யார் அணுகுவாங்க? இது சில எப்படி? நேரங்களில் வந்து நம்ம இது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் யூஎஸ்ல வந்து இப்போ சார் கூட சொன்னார் இல்லையா, யூஎஸ்ல நீங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் இல்லை ஜூலை 4th செலிப்ரேஷன்லாம் ஸ்பெசிஃபிக்கான இடம் அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கே ரோட்லலாம் வெடிக்க முடியாது, உங்கள் வீட்டு வாசல் வெடிக்க முடியாது, இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு போய் எல்லாரும் போய் கொண்டாடிக்கங்க, எல்லாரும் பட்டாசு கையில் எடுத்துகிட்டு போய் கொண்டாடிக்கங்க, நீங்கள் அங்கே வெடிச்சுக்கங்க அப்படி தான் இருக்கும். இங்கே அந்த மாதிரி முதல்ல இடம் இருக்கா? சுடுகாட்டுக்கு இடம் கொடுக்கணும், அதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல நாங்கள் வந்து எங்களுக்கு மையம் வேணும், ஊரெல்லாம் தாண்டி எங்கேயாவது போனாதான் ஓப்பன் ஸ்பேஸே கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னு தெரியல எனக்கு. அதுவுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் போனால் அந்த ஓனர் வந்து கேட்பார், யாரை கேட்டு என் இடத்துக்கு வந்தேன்னு கேட்பார். நீ சும்மா நம்ம சொல்லலாம், இல்லை பார்க்கில் போய் விடுவாங்களா, இல்லை நீ ஓப்பன் பார்க்ஸ் இருக்கு பார்க்ஸில் விடுவாங்களா, இல்லை அந்த மாதிரி கட்டாந்தரை ஏதாவது உருவாக்கி வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி உருவாக்கிட்டோம் நாங்கள் இடத்த, நீங்கள் அங்கெல்லாம் போங்கன்னு சொன்னால் அது வேற. அது இல்லாமல் சும்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து பர்மிஷன் கேளுங்கன்னா உங்களுக்கே மாநகராட்சிக்கே தெரியாத இடத்த நாங்கள் கண்டுபிடிக்கணுமா? மாநகராட்சிக்கு தெரியும் எது வந்து மார்க்கெட் லேண்டு, எது வந்து அன்னப்பூர் லேண்டுன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம், ஏதாவது ஒரு முயற்சிகளை அட்லீஸ்ட் ஒரு பைலட்டாக தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் பண்ணணும். நீங்களாம் சேர்ந்து இதை உருவாக்குங்கன்னா அது எப்படி உருவாக்க? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஆனால் இந்த நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களும் வந்து இதை, ஏன்னா இப்போது ஒரு எல்லார் வீட்லேயும் வயதானவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப மோசமான விஷயம், ஒரு கர்ப்பிணிக்கு என்னோட நண்பருடைய மனைவி அவங்களுக்கு கருவை கலைஞ்சுது, வெடிச்சத்தம் தாங்க முடியாமல் அவர் சொன்ன மாதிரி. இல்ல அந்த மாதிரியான பட்டாசுகளுக்கு நம்ம ஏன் தடை விதிக்க மாட்டோம்? அந்த குறிப்பிட்ட பட்டாசு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஹெவி சவுண்ட் இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு வெடிக்கும் போது நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். அதை மட்டுமாவது நம்ம ஒரு செய்ய முடியாம நம்ம இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அது அந்த டீடைல் நீங்க உங்களுக்கு சிம்பிளான விஷயம் என்ன, 1 மணி நேரத்தில் வெடிச்சிருன்னு சொல்றது சிம்பிள். இதுல போய் நீங்க கை வச்சு நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க சிவகாசியில ஒவ்வொரு வருடமும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பட்டாசு ஆலை விபத்து நடந்தது, 4 பேர் இறந்து போனார்கள், விருதுநகரில் 4 பேர் இறந்து போனார்கள், 5 பேர் இறந்து போனார்கள், இந்த தீபாவளி ஒட்டி வர சமயத்தில் 10 பேர் இறந்து போனார்கள். அந்த முதலாளிகளை காவல்துறை தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்த செய்திகளை கடக்காம நம்ம ஒரு தீபாவளியை கொண்டாடி இருக்கோமா? நீங்கள் ஏன்னா சிவகாசி போன்ற ஊர்களில் அது வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும் வந்து அந்த கையில் வச்சு கிராக்கர்ஸ் வச்சு பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை முறைப்படுத்தணும்னு, ஏன்னா நான் மறுபடியும் சைனா உதாரணத்துக்கு போகிறேன், சைனாவில் இதே மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த கவர்மெண்ட் இல்லை இது மாறணும் அப்படி சொல்லிட்டு மாற்றினாங்க, அந்த ஒர்க் பிளேஸே மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. நம்ம அதில் இன்னைக்கு வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டாவது சிவகாசியில் வந்து இந்த மாதிரி குடிசை தொழிலாக இல்லாமல் அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்துட்டாங்க, ஒரு பாதுகாப்பு அம்சங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது உருவாக்கியிருக்காங்களா? நீங்கள் அதில் எந்த வித மாற்றமும் செய்யாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாய் வார்த்தையை சொல்லிட்டு போகிறது இல்லை ஜியோ பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் பயனுள்ளதாக இருக்காது. சரி, வாசுதேவன் சார், இப்போ நம்ம டெல்லியை வச்சு நீங்கள் சொன்னீங்க, டெல்லி மாடல் வந்து எல்லா இடத்துக்கும் ஒத்து வராது அப்படின்னு வந்து சொன்னீங்க. டெல்லியிலேயே இந்த முறை வந்து 4 நாட்கள் அலோவ் பண்ணியிருக்காங்களாம். 4 நாட்களில் அப்போ குறிப்பிட்ட டைமில் 4 நாளில் 5 நாளாக வெடிச்சிக்கலான்னு போது, அப்போ நம்ம ஏன் இன்னும் அந்த ஒரு நாள் ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே இருக்குமா? இல்லை நம்ம மிச்ச நாளில் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, தீபாவளி நாள் மட்டும்தான் நமக்கு மெயின், அதனால அப்படி நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம்? இல்ல ஆக்சுவலி தீபாவளி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தீபாவளி ஒரு நாள் தான். நரக சதுர்தசி அன்னைக்கு காலையில தான் பட்டாசு வெடிப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா 5வது நாள் பஞ்சமி அன்னைக்கு வெடிப்பாங்க, அப்புறம் கார்த்திகைக்கு வெடிப்பாங்க. என்னுடைய அப்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லை, நீங்க ஒரு நாளைக்கு வச்சுங்க, 2 நாள் வச்சுங்க, நோ ப்ராப்ளம். அதாவது எல்லாருமே கரெக்டா 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எழுந்திருந்து வெடிக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங்ஸ் இருக்கும், இது ஒரு விஷயம். 2வது, நீங்க பாருங்க, சாயங்காலம் அந்த லக்ஷ்மி பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நீங்க மெட்ராஸ்ல பார்க்கலாம், நிறைய மார்வாடி கடைகள்லாம் இருக்கும், ராஜஸ்தான்ல இருந்து வந்தவங்களுடைய கடைகள்லாம். அந்த கடைகளுக்கு முன்னால பாருங்க, 9 மணிக்கு ராத்திரி அவங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க வந்து பட்டாசு வெடிப்பாங்க, அதுக்கு முன்னால வெடிக்கவே மாட்டாங்க. அது வரைக்கும் 8 மணி வரைக்கும் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 8:30 மணிக்கு தான் அவங்க வந்து அந்த பூஜைக்கான சமாச்சாரம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி 9 மணிக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பட்டாசு வெடிப்பாங்க. அது மாதிரி அதுதான் அவங்களுடைய முகூர்த்த நேரம். முகூர்த்த நேரத்துல தான் நீங்க பட்டாசு வெடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்டா நீங்க 7லேருந்து 8, 8லேருந்து 9 காலையில மாலையில அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 1 ஹவர்க்குள்ள நீங்க வெடி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அந்த 1 ஹவர்ல மேக்சிமம் பொல்யூஷன் வந்துடும். அதாவது ஒரு அணை ரொம்ப போச்சுன்னு சொன்னா ஒரே அடியா திறந்து விட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஸ்லூயிசஸ் கதவுகளெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போகும்.
அதே மாதிரிதான் இந்த பட்டாசு வெடிக்கிற விஷயத்துல கூட மாசு கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா அரை மணி நேரத்துல எல்லாரும் வந்து வெடிச்சு தொலைங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மணி நேரத்துல வெடிச்சு தொலைங்களான்னு சொல்ல முடியாது. நீங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் போட்டு அதாவது அந்த நேர கட்டுப்பாடை தளர்த்தி காலையில 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வெடிக்கலாம், சாயங்காலம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வெடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு அதாவது லாங் டைம் டியூரேஷன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த மாசு மாசு குவிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, கான்சென்ட்ரேஷன், அதாவது PM1, PM10, PM2.2, அதுக்கப்புறமா வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், 4 வகையான இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே சமயத்துல காத்துல பரவாது, நிறைய பரவாது, குவிப்பா பரவாது. ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை வெடிக்கும் போது அது வந்து பரவலாக பரவ ஆரம்பிக்கும். அப்போதான் அவங்க வந்து மாசு கட்டுப்பாடு பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி டைமிங், இந்த டைமிங் சென்ஸ்ல எனக்கு எந்த லாஜிக்கும் தெரியல. ஒண்ணு, அது வந்து நம்மளுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை மீறுது. ரெண்டாவது, அதுல வந்து சயின்டிபிக்கலி தேர் இஸ் நோ லாஜிக் அப்படிங்கறதுதான் என் பாயிண்ட். நீங்க இதெல்லாம் பத்தி பேசுறீங்களே, மாசு கட்டுப்பாடு அப்படின்னுட்டு, பீடி தொழிலாளர்கள் இல்லையா, பீடி தொழிலாளர்களுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு வந்து அந்த பீடி சுருட்டுறதுனாலயே கேன்சர் வருதுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அதை அலோவ் பண்ணலையா? டாஸ்மாக்ல நேர கட்டுப்பாடு இருக்குது. ஆனா டாஸ்மாக்ல நேரம் தாண்டியும் நேரத்திற்கு முன்னாலேயும் எவ்வளவு விற்கப்படுகின்றன அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதாவது 5500 கடைகள் இருக்கு, ஆன்லைன் பில்லிங் சிஸ்டம் இருக்கு, அப்படி இருக்கிற இடத்துல கூட உங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது பரவலாக ஒரு சென்னை மாதிரி 80 லட்சம் பேர் பாப்புலேஷன், 1 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு 500 போலீஸ், ஏன்னா நான் 500 போலீஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கரூருக்கு நீங்க 500 போலீஸ் தான் அனுப்பிச்சதா சொன்னாங்க, டிஜிபி சொன்னாரு. அதை வச்சு சொல்றேன், 8 லட்சம் 80 லட்சம் பேருக்கும் 5000 போலீஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் இதை வந்து ஒரு நாளைக்கு அவங்க வெடிப்பாங்க, மேக்சிமம் வெடிப்பாங்க, அதுக்கப்புறமா டேப்பர் அவுட் ஆயிடும். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி கண்காணிக்கல, அதை நாமளும் ஸ்ட்ரிக்ட்டா ஒண்ணும் ஃபாலோ பண்ணலையே சார். அது காரணம் என்ன? அப்படின்னா, இதுக்கு வந்து சடன்லி நீங்க இந்த மாதிரி ஒரு கோர்ட் உத்தரவை வச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ இது பண்ண, அடக்குமுறை நடக்காது. மக்களுடைய கொண்டாட்டம் அப்படின்னு வரும்போது அடக்குமுறை நடக்காது. நான் சொல்றேன், இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெற்றி பெற்றவர்கள் எப்படி எல்லாம் ரோட்ல பட்டாசு வெடிச்சுக்கிட்டு போறாங்கன்னு நீங்க பாருங்க. போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனா மேற்கு மாநிலத்துல ஒரு பையன் போய் பட்டாசு வெடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அம்மாவை அப்பாவையும் கூட்டிட்டு காவல் நிலையத்துல போய் உட்காந்து வச்சுட்டாங்க. இது தப்பு இல்லையா? காவல்துறை இந்த மேட்டரை வந்து கையில எடுத்துக்கிட்டு அங்க எங்க போய் அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, அட்டோழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. காவல்துறை எப்படி நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். தனிப்படைங்கிற ஒரு கொலைப்படையை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இவ்வளவு நாளா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அஜித் குமாருடைய மரணத்திற்கும் காரணமா இருந்துங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா காவல்துறையினுடைய கையில விட்டுட்டீங்கன்னு சொன்னா என்னத்துக்கு ஆகிறது? இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களா காவல்துறை? சரி. ஜெகதீஸ்வரன் சார், அதாவது இப்போ மாசுன்றதையும் நம்ம கணக்கில் தான் வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம நீங்கள் சொன்னீங்க பசுமை பட்டாசை பற்றி இன்னும் யாருமே யோசிக்கல, இவங்க அதை ஒரு ஃபார்மாலிட்டியாக வச்சுருக்காங்க. அது ஒரு வேளை கொண்டு வர முடியாத ஒரு சிக்கல், அங்கே ஒரு அந்த நிறுவனங்கள் அதற்கு மாற தயாராக இல்லாத ஒரு சூழல், அப்படி கூட இதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நான் அதுக்கு தாங்க சொன்னேன், கம்பேரிட்டிவாக இந்த நிறுவனங்களால் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும், செய்து கொண்டு இருக்கிறார்கள். சைனாவில் செய்கிறாங்க, விற்கிறாங்க. இங்கே வந்து கோர்ட்டு ரூலிங்க்கு பிறகு நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எது உங்களை செய்ய தடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூலை இப்போ இதில் வந்து சொல்கிறீங்கல்ல, மக்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், இதில் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்டேஷன் போயிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். சிவகாசியில் வந்து இத்தனை % ஆஃப் கிரீன் கிராக்கர்ஸ் நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு எப்போ சொல்லிருக்கீங்க? இல்லை வந்து அந்த மேனுஃபேக்சரர்ஸோ அதுலேயே ஏதாவது சிக்கல் இருக்கா? நீங்கள் கெமிக்கல்ஸ் கம்மியாக போகும்போது ஒரு விலை ஜாஸ்தி ஆகுறதோ இல்லை அதற்கான காஸ்ட் தான், வேற என்ன, விலை அதிகமாக ஏறும். நீங்கள் வந்து இது வந்து கம்மியான விலையில் பண்ணுறத விட விலை அதிகமாக ஏறும். அப்போ அந்த விலையை வந்து நான் மக்கள்கிட்ட விற்க முடியாது, நான் இது மாதிரி எனக்கு அதிகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதான், வேற எந்த காரணமும் இல்லை. அப்போ நீங்கள் அதை செய்கிறத விட நீங்கள் வர அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான விஷயமா போயிடுச்சு. ஏங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சிவகாசியில் எத்தனை பட்டாசு ஏன்னா சிவகாசியில் வந்து இந்த டைம் மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே பட்டாசு தொழிற்சாலை இயங்கிட்டு தான் இருக்குது. இதில் கூடுதலாக இயங்கும், மற்ற நேரங்களில் எப்பொழுதும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் கட்சி கூட்டங்களுக்கு ஏதாவது திருவிழாக்களுக்கு பட்டாசு வாங்கினா இப்போ சிவகாசியில் வாங்கிட்டு தானே வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. அப்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே, இன்னும் சொல்லப்போனால் கம்பக பூமின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த கம்பக பூமிக்கு நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறோம்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து
மக்கள் சில நேரங்களில் போராட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அந்த தீப்பெட்டிக்காக போராடின காட்சிகளை பார்த்தோம். நம்ம வந்து வெளியே வந்து குட்ஸ் ஸ்மகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்து சைனா குட்ஸ் வருதுன்னு சொல்லி இன்றைக்கி கூட இப்போ டெல்லியில் வந்து அலோவ் பண்ண ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்மகிள்டு குட்ஸ் பண்ணுற டேமேஜோட க்ரீன் கிராக்கர்ஸ் கம்மியாக தான் பண்ணுது, அதனால் நீங்கள் 2 நாள் வெடிச்சிருப்போம், க்ரீன் கிராக்கர்ஸ் வச்சு 20 வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ரூல் பண்ணுது. அப்போ இதையும் நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம்ல. சைனாலேருந்து கிராக்கர்ஸ் வரலன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சைனாலேருந்து வர்ற கிராக்கர்ஸ் வந்து எதன் மூலியமாக வருது, கப்பலில் வருது. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குது, அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்க? இத்தனைக்கும் அது எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ்னே தெரியாத அளவுக்கு கடத்தி கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இங்கே இருக்கிற மாநில அரசாங்கம் முறையிடுறாங்க, மத்திய அரசாங்கம் தடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதற்கான டேக்ஸ் அதிகமாக போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்துகிட்டே தானே இருக்குது. அப்போது நீங்கள் எங்கே அதை கை வைக்க முடியுங்க? அரசாங்க தரப்பில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ இது ஒரு மக்களுடைய அவர் சொன்ன மாதிரி ஒரு வந்து ஒரு சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்டதோ இல்லை மக்களுடைய வந்து வேற ஒரு ஆன்மீக ரீதி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியிலான அந்த இதுக்குள்ள கை வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோட அரசுகள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது செயல்படுறதுனால தான் கோர்ட்டை கை காமிச்சிடுறாங்க அவங்க. கோர்ட் ரூலிங் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ நேரடியாக ஒரு கவர்மெண்ட் வந்து இல்லை நாங்களே சுயமாக முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம் பண்ண மாட்டாங்க. இந்த ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்குள்ளே வைக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஆனால் அதுக்கு என்ன கேட்குறேன், நீங்கள் இது எவ்வளோ காலம் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் வரும், அந்த ஒவ்வொரு வருடத்திலும் இதே கதையை சொல்லிட்டு இருக்க போகிறோம். 1 மணி நேரம் வெடி, 1/2 மணி நேரம் வெடி, 10 நிமிஷம் வெடி, இது இல்லை. இதுக்கான நிரந்தர தீர்வாக நீங்கள் என்ன முன் வைக்க போறீங்க? சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குதுன்னா இதுதான் இதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லலை. இல்லை எந்த நீதிமன்றமும் இனிமேல் 100 வருடங்களுக்கு இதுதான் சட்டம், இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் 1 மணி நேரம் தான் வெடிக்கணும்னு சொல்லலை. நீங்கள் அதுக்கான மாற்று என்னங்கிறத யோசிங்க. க்ரீன் கிராக்கர்ஸை யோசிங்க, ஏன் மாற்று வரக்கூடாதுன்னு யோசிங்க. இப்போ ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, பொது இடங்கள் ஏதாவது இருக்க மாதிரி யோசிங்க. நீங்கள் இந்த 1 மணி நேரங்கிறத அவர் கேட்டால் ரொம்ப முக்கியமான கேள்வி. சயின்டிஃபிக்காக யாராவது சார் இந்த 1 மணி நேரம் வெடிச்சா மாசு கம்மியான யாரும் சொன்னாங்களா? சயின்ஸ் ஏதாவது இருக்குது அதில்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, யாரோ சொன்னாங்க நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து பரவலாக வெடிக்கிறது சரியா, இல்லை ஒரே மணி நேரத்தில் எல்லாத்தையும் வெடிக்கிறது சரியா, அதெல்லாம் நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பூர்வமாக அதாவது நம்ம முடியும். அது இன்னும் கூட அதிக விபத்துக்கு வழிவகுக்கும். அதுதான் நடக்குது. அந்த 1 மணி நேரம் நீங்கள் வெளியவே போக முடியாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பூட்டி, கேட்டை பூட்டி, வீட்டை பூட்டி நம்ம போய் எங்கேயாவது மூலையில் போய் உட்காந்துடணும். உங்களுக்கு ஏதாவது நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் நீங்கள் பத்திரமா பாதுகாத்து அதெல்லாம் பூட்டி வச்சுட்டு வரணும். அந்த 1 மணி நேரத்தில் அவ்வளோ டேமேஜ் தான் நடக்குது. அப்போ இதில் என்ன சயின்ஸ் மூலமாக என்ன பண்ணும்? இன்னொன்று நீங்கள் அரசாங்கம் நீங்கள் வந்து இப்போ சிவகாசியில் தரம் உயர்த்துவதற்கான வேலைகளை பார்த்தோம், க்ரீன் கிராக்கர்ஸ் கொண்டு வரக்கான வேலைகளை பார்த்தோம். நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அப்போ மக்களும் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கன்னு சொல்கிறது வேற. நாங்கள் எங்கள் சைடு பெருசாக எதையும் மாற்றிக்க மாட்டோம். இது தொடர்ச்சியாக விபத்துகள் நடக்கும், சில உயிர்கள் போகும். நான் க்ரீன் கிராக்கர்ஸை நோக்கி போக மாட்டோம். ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும், 1 மணி நேரம் மட்டும் வெடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவது ஒரு பொதுமக்கள் பார்வையில் இது நமக்கு மட்டும் தான் ரூல்ஸ், நமக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். அரசாங்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? அதை தான் நான் கேள்வி எழுப்புறேன். சரி, வந்து வாசுதேவன் சார், இப்போ என்னதான் தீர்வு? நம்ம மாசு பிரச்சனையும் பார்த்து தான் ஆகணும், அதே நேரத்தில் வந்து மக்களும் வந்து ஒரு அவர்களுடைய கொண்டாட்டத்திற்கும் நம்ம அனுமதி கொடுத்து தான் ஆகணும், பட்டாசு நிறுவனங்களும் இயங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன், 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். இப்போ புனால மகாராஷ்டிரா வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. புனா நகர்ல ரொம்ப பயங்கரமா கொண்டாடுவாங்க. நான் 3 வருஷம் அங்க வேலை பண்ணிக்கிட்டேன். அப்போ விநாயகருடைய அதாவது பொதுவெளியில வைக்கிற விநாயகருடைய அந்த சிலையினுடைய உயரத்துக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவன் பாட்டுக்கு 20, 30, 40 போய்கிட்டே இருக்கு, எல்லை இல்லாம போயிட்டு இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உரியடி சம்பவம், மகாராஷ்டிரா வந்து உரியடி, அதாவது கோகுலாஷ்டமி முடிஞ்ச உடனே உரியடி சம்பவம் நடக்கும். அந்த உரியடிக்கு மேல பானை கட்டுற உயரம் இருக்குது இல்லையா, அது 20 அடி அப்படின்னு கனெக்ட் பண்ணாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டா, 20 அடிக்கு மேல நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா 3 பிரமிடு, அதாவது ஒரு ஆளு, அதுக்கு மேல ஒரு ஆளு, அதுக்கு மேல ஒரு ஆளு, அது கரெக்டா வரும். ஆனா நீங்க அதுக்கு மேல வச்சுட்டீங்கன்னு சொன்னா வழிக்கு விழுந்து நிறைய பேருக்கு அடிபட்டு விடுறது, 1-2 இறப்புகள் எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. உயர கட்டுப்பாடு, விநாயகர் சிலைக்கும் உரியடி சம்பவத்திற்கும் உயர கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதுக்கும் இப்போ கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி கிரீன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா மாறிக்கிட்டு இருக்கு. டெல்லியில சுப்ரீம் கோர்ட்டு கூட கிரீன் பட்டாசுகள் தான் வெடிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து இதையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில பட்டாசுகள்ல 2 வகை தான் இருக்கு. அதாவது இந்துக்கள் வெடிச்சாங்கன்னா அது மத வெறி பட்டாசுகள், இந்துக்கள் அல்லாதவர்கள் வெடிச்சானா அது மத சார்பற்ற பட்டாசுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சில பேர் இது பண்ணிட்டாங்க. நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. மதவெறி பட்டாசு, மத சார்பற்ற பட்டாசு, அதெல்லாம் போகட்டும், விடுங்க. இப்போ நவ் கமிங் டு யுவர் பாயிண்ட், இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விட அவங்க வந்து ப்ரொடக்ஷன் லெவல்லே கண்ட்ரோல் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இருக்கு, டாஸ்மாக் கூட ஆல்கஹால் தான், ஆனா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு செப்பரேட்டா ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி நம்ம இவர் ஜாஃபர் சாதிக் அனுப்பிச்சிட்டு இருந்தாலே சுடு எஃபெட்ரின், அதுக்கு கூட அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரியான ரசாயன கலவைகளுக்கு, அமிலங்களுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க எங்க இருந்து சோர்ஸ் பண்றீங்க, எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க, அதை யாருக்கெல்லாம் அனுப்புறீங்க, எந்த மோடுல நீங்க அனுப்புறீங்க, அது அப்ப எங்க போய் சேர்ந்தது, கரெக்டா போய் சேர்ந்ததா இல்லையா, இது எல்லாத்தையுமே டிஜிட்டலி கண்ட்ரோல்டு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வெடிப்பொருள்களுக்கெல்லாம், அதாவது சிவகாசியிலயோ இல்லைன்னா கல்கட்டாலேயோ யூஸ் பண்ற இந்த வெடிப்பொருள்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலும் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ப்ளோசிவ் கண்ட்ரோல் ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப கிளியரா தெரியும் யார் யார் எவ்வளவு யூஸ் பண்றான் அப்படின்னுட்டு. அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத அந்த காரணத்தினாலதான், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால்தான் மத்திய பிரதேசத்துல 23 குழந்தைகள் இருமல் மருந்து குடிச்சு செத்து போச்சுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க கட்டுப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி வெடிக்க கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடாது. அதே மாதிரி 2 விஷயத்துல நீங்க மாசு கட்டுப்பாடு பண்ண முடியும். ஆல்ரெடி இவங்க சொல்லிருக்காங்க, நீரில சொல்லிருக்காங்க, பேசோல சொல்லிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டைரக்டிவ்ஸ் இருக்கு, பசுமை தீர்ப்பாயத்தோடு இருக்கு, மாசு கட்டுப்பாடுடைய இதெல்லாம் இருக்கு, இந்த கைட்லைன்ஸ். அதுல 2 என்ன அப்படின்னா, இந்த கிரீன் கிராக்கர்ஸ் இதுல ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது. எப்படின்னா, ஒண்ணு, பட்டாசு வெடிக்கும் போது அதுல இருந்து வெளிவர பொருட்கள் இருக்கு இல்லையா, அது குறையும். அதுக்கு அவங்க அந்த வாட்டர் வேப்பரை கலந்துருவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய சவுண்ட் டெசிபல் லெவல். இப்போ இது கிரீன் கிராக்கர்ஸ்னுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 110 to 125 டெசிபல் தான். வேற நம்ம சாதாரணமான ஒரு அணுகுண்டு அப்படிமா, லட்சுமி வெடியும்பா, அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 160 to 220 டெசிபிள்ஸ் வரைக்கும் சவுண்ட் வரும். சோ அதெல்லாம் தான் நம்ம கட்டுப்படுத்தணுமே தவிர, இதுல இந்த மாதிரி ஒரு நேர கட்டுப்பாடு விதிக்கிறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். சீனால இருந்து யாரு இம்போர்ட் பண்றாங்கிறத பாக்கணும், சீனால இருந்து எப்படி இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்ல பண்ணி விற்கிறாங்கிறத பாக்கணும். ஏன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, இங்க இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அபிஷியல்ஸும், எக்ஸ்ப்ளோசிவ் கண்ட்ரோல் அபிஷியல்ஸும் சரி, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இதெல்லாத்தையும் அவங்க தூண்டி விடாம, இதெல்லாத்தையும் அவங்க டைட்டன் பண்ணாம பொதுமக்கள் மேல மட்டும்தான் குறை சொல்றது அப்படிங்கறத என்னால ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. தேங்க்யூ. சரி, ஜெகதீஸ்வரன் சார், கடைசியா மக்கள் இது விஷயத்துல என்ன செய்யணும், எப்படி கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்னா என்ன விஷயம் செய்யலாம்? நிச்சயமாங்க, நான் சொன்னேன் இல்லையா, சில உதாரணங்கள் சொல்லும் பொழுது இது பாதிப்பை ஏற்படுத்துது. வேற யாருக்கும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வெளியே போகாதீங்க, இல்லை மாஸ்க் போட்டுக்கோங்க, வீட்டிலேயே இருங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிராணிகள் வளர்த்தாங்கன்னா அதையும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளை ஓரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இந்த பக்கம் வெடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை பெரியவர்களோ தான் வெடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அடுத்த நாள் போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது என்ன சொல்கிறோம், ஐயோ காற்றுல நிறையா மூச்சோட சிரமமாக இருக்குது, மூச்சோட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது நம்மளே தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைத்துக் கொள்வது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. அப்போ நீங்கள் ஒருவேளை கிரீன் கிராக்கர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அது கொஞ்சம் காசு கூட போகுதுன்னு இல்லாமல் அதை எப்படி வாங்கி வெடிக்கிறது அப்படிங்கிறதையும் நோக்கி நம்ம போகணும். இதை ஒட்டுமொத்தமாக நம்ம மாசு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நமக்கு முக்கியமான ஒன்று. நீங்கள் அவருக்கு முதல்ல அடிப்படையில் நீங்கள் இது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம மாசை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் நமக்கு இருக்கணும். நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம். அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் அவர்களுக்கான தனியான இந்த லைன், சீவேஜ் லைன் இருக்கான சீவேஜ் லைனே கிடையாது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மழைநீர் வடிகால் திட்டங்கள் நிறைய நடக்கும். அந்த மழைநீர் வடிகாலுக்காக இவங்க நோண்டுறதெல்லாம் பாருங்கள், சாக்கடை தண்ணி வந்துட்டுருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பெரிய சாக்கடை இங்கே இருக்குது, நான் ஏன் சின்ன சாக்கடை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இது பொதுவாக, ஏன்னா இன்னொன்று கவர்மெண்ட் இப்போ வர அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த லைன் இதில் வச்சுட்டு போயிடுறாங்க, அது மாதிரி மழை தண்ணியோடு சேர்ந்து போயிடும். நம்ம ஏன் சீவேஜ் கலக்குது, இது கலக்குதுன்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்கோம்னா இது நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் அடிப்படையிலேயே நம்ம அந்த ஒரு பொறுப்புணர்வுங்கிறது அடிப்படையிலேருந்து வரணும்னு பார்க்குறேன். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தீபாவளிக்கு மட்டும் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எல்லா நேரத்திலும் அது இருக்கும் பொழுது தான் இது ஓகே, சமூகம் குறித்தும் ஒரு பார்வையும் ஒரு அக்கறையும் வரும். சில பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெடிக்கவே மாட்டாங்க, இல்லைங்க அது மாசாக இருக்குது, அது விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், சின்ன வயசில் தெரியாமல் வெடித்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது எப்படின்னா, தீபாவளியில் தீபாவளி அன்று நன்மை பெருகட்டும், எல்லா நாளும் நன்மை பெருகணும்னா எல்லா நாளும் நம்ம நல்லா நடந்துக்கணும், அதுதான் முக்கியம் நான் பார்க்குறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.